ஃப்ரெண்ட்ஸ், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில தான் வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, இதுக்கு கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 10த் பாஸ் பண்ணதுலேருந்து இங்க டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ, என்னென்ன டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்குன்னா, டாக்ஸ் அசிஸ்டன்ட், எம்டிஎஸ், டாக்ஸ் இன்ஸ்பெக்டர் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 34,800 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும். பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். ஸோ, லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 5த் அக்டோபருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இதுல தமிழ்நாடு, புதுச்சேரி ரீஜன்ல தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போது. ஸோ, மொத்தமா 3 விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர் கேட்டகரி, டாக்ஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரி, அதுக்கப்புறம் எம்டிஎஸ் மல்டிடேஸ்னிங் ஸ்டாஃப்ங்கிற கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. எல்லாமே குரூப் சி நிலையான பதவிகள்ல தான் உங்களுக்கு வந்திருக்கு. சேலரி வந்து பாருங்க இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டருக்குலாம் வந்து ரூ. 34,800 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். இது இல்லாம அலவன்ஸ்லாம் வந்து வரும். டாக்ஸ் அசிஸ்டன்ட்க்குலாம் வந்து பாருங்க உங்களுக்கு 20,200, எம்டிஎஸ்க்கும் 20,200 குடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாம உங்களுக்கு வந்து இது பேசிக் பே தான். இது இல்லாம உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமா வந்து இருக்கும். ஸோ, இதில வந்து பாருங்க 33 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டாக்ஸ்க்கு வந்து பாருங்க 18லேருந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். டாக்ஸ் அசிஸ்டன்ட், எம்டிஎஸ்க்கு வந்து 18லேருந்து 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது இல்லாம ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷனுமே இருக்கு. அதாவது ஜெனரல் ஓபிசில வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் இருக்கு. அதே எஸ்சி, எஸ்டியா இருந்தீங்கன்னா 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ, இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டருக்கும், டாக்ஸ் அசிஸ்டன்ட்க்கும் வந்து பார்த்தோன்னா, ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம டேட்டா என்ட்ரி ஸ்பீட் வந்து பார்த்தோன்னா, டாக்ஸ் அசிஸ்டன்ட்க்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ, மல்டிடேஸ்னிங் ஸ்டாஃப்க்கு வந்து பாருங்க 10த் நீங்க பாஸ் பண்ணா எலிஜிபிள். 10த்துக்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்க எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் முக்கியம் இல்ல. உங்ககிட்ட வந்து ஸ்போர்ட்ஸ்க்கான அச்சீவ்மென்ட் வந்து நீங்க பண்ணியிருக்கணும். அதாவது பாருங்க இங்க குடுத்துருக்கிற மாரி ஸ்போர்ட்ஸ் இதில குடுத்துருக்க அந்த 15 ஸ்போர்ட்ஸ்ல வந்து நீங்க வந்து இதிலேயே வந்து நீங்க வந்து சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. மென், விமன் 2 பேருமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க சொல்லியிருக்கக்கூடிய காம்படிஷன்ல வந்து நீங்க சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும். அதாவது இன்டர்நேஷனலோ, நேஷனல் லெவலோ, இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமென்ட்டோ, அதுக்கப்புறம் நேஷனல் கேம்ஸ் ஃபார் ஸ்கூலோ இந்த மாரிலாம் குடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இதில வந்து நீங்க சர்டிஃபிகேட் வந்து வச்சிருந்தா நீங்க எலிஜிபிள். ஸோ, இதில உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பிளஸ் அந்த சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும். உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து நாங்க கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ, உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. எப்படி அப்ளை பண்ற மாரி இருக்கும்னா, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க tnincometax.gov.in இந்த வெப்சைட்ல போய் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு அப்ளிகேஷனுக்கு தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ, ஏதோ ஒரு போஸ்டிங்ஸ் மட்டும் தான் நீங்க வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸோ, அதே மாரி வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து அட்டஸ்டட் பண்ணி நீங்க வந்து அத அப்லோட் பண்ற மாரி இருக்கும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா நீங்க வந்து அட்டஸ்டட் பண்ணி நீங்க வந்து அதில அப்லோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் வந்து 5த் அக்டோபர் தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரியில தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்க போது. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.